நிறைய தப்பான ஆட்களை நம்ம பேசுறவங்களே இன்னைக்கு வந்து நம்ம கட்சியில சேர்றாங்க. அது எப்படின்னா இப்போ நம்ம சிவசக்தி சொல்லிட்டு நம்ம அதை பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்றாங்க கொள்கையே தெரியல பசங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையை மனித தெய்வம், மக்களால் நான், மக்களுக்காகவே நான். உண்மையை மனித தெய்வம். அதாவது நான் பாருங்க கையிலே இருக்குது. இது படிச்சவனுக்காக குத்தி இருக்கேன், இது எனக்கு பிடிச்சதுக்காக குத்தி இருக்கேன், இது என் புள்ள பையன் பேரு, என் தலைவர் பேரு. இதுதான் உங்க பர்சனல் லைஃப்னா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ரெட் டாக்ஸி சொந்தமா வச்சிருக்கோம். வரைப்பட்டுக்கு இப்ப அரசியல் இருக்கிறதுனால கொஞ்சம் போக முடியல. அரசியல் வேலை இருக்கு. ஏன்னா அமைச்சரா நம்ம அண்ணன் தான். அவரு கூடயே நாங்க ரொம்ப வருஷமா பயன் பண்ணியிருக்கோம். ஏன்னா சம்பந்தம் எப்பவுமே பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அவருக்கு ஒரு மாவீரன் ஒரு பண்ணவங்களுக்கு கரெக்டான பேர் அவருக்கு அமையும். ஏன்னா எவ்வளவு பேர் அன்னைக்கெல்லாம் பசங்களோட பிரச்சனையை வந்து சம்பந்தனை ஈஸியா சால்வ் பண்ணி கொடுப்பாரு. அவர் இன்னைக்குதான் பெரிய ஆள் கிடையாது, அன்னைக்கே அவர் ஒரு பெரிய மனுஷன் தான். அன்னைக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தேட்டையா இருந்தாலும் சரி, சம்பந்தனை வந்து அங்க சால்வ் பண்ணுவார். நான் இளைஞரணியில இருந்து வரப்போது அப்ப அந்த போது இவரோட இந்த கெத்துக்காகவே அவரு கூட எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ரொம்ப சின்ன வயசுலயே நான் அவரை பார்த்திருக்கேன். எங்க விஜய் சார் பேனர் இருந்தாலும் பாயிண்ட் சம்பந்தனை போட்டா இருக்கும். அதுக்காக அவரோட உழைப்பு எவ்வளவு இருக்கு. உழைச்சதுனால அவர் இங்க வரல, அவரு சாதாரண ஆளு கிடையாது, எல்லாத்தையும் பார்த்தவர். நேர்லயே நான் ஒரு 2 தடவை பார்த்திருக்கேன். நான் பர்சனலா வேற ஒரு ஹாஸ்பிட்டல் ரூபா ஒரு கட்ட அங்க பார்த்துருக்கோம். ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. இப்ப அவருக்கு சில பொறுப்பாகி போச்சு, அவ்வளவுதான். அப்புறம் இப்போ ரொம்ப அரசியல் கேள்வியே போயிட்டோம். ஜென்ரலா தலைவரோட சினிமா இதை பத்தி பேசுவோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 3 படம் டாப் 3 விஜய் சார் கெரியர்ல எதாவது சொல்லுவீங்க? ஏன், என்ன ரீசன்? அந்த படம் சொல்லி என்ன ரீசன்? தளபதி ரொம்ப பிடிச்ச படம் எல்லாமே பிடிச்ச படம் தான். படம் பிடிக்கும் அந்த மாதிரி. எனக்கு மனசார அதான் நான் சொன்னீங்களே ஆரம்பத்துல செந்துர சொன்னேன். அப்படி பார்த்த பழைய படமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான் ரசிகன். அப்புறம் லவ் டுடே, துல்லாத மனம் துள்ளும், அப்புறம் லேட்டஸ்ட் எடுத்தா போக்கிரிக்கில்லி. இது அவர் படங்கள் எனக்கு எல்லாமே பிடிச்சதாக பாக்குறேன். நினைத்தேன் வந்தாயும் பார்ப்போம். அது வந்து அவரோட ட்ரெஸ்ஸிங்கே அந்த படத்துல நம்ம கேட்சர் நல்லா இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸிங் அது யாரு போட்டாலும் ஒரு வேற மாதிரி இருக்கும். ஆனா தளபதி போட்டனால அதையே நாங்க விரும்பி போட்டோம். அந்த ட்ரெஸ் கருப்பு மஞ்சள் வைட்டை கத்திரிப்பூ செட்டு இந்த மாதிரி நாங்க விரும்பி விரும்பி அந்த சின்ன பையெல்லாம் விரும்பி நாங்க போட்ட படங்கள், அதெல்லாம் ரசிச்ச படங்கள். வசீகராங்கிறவர் வந்து அது படம் பேரு மட்டும் இல்ல, தளபதி ஒரு வசீகரமா இருப்பாரு. அந்த படம் பேர் இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வசீகர பிடிச்ச படங்க. ஆனா இப்போ தளபதி தாண்டி இப்ப எனக்கு 2-3 கொஸ்டின். புஷி ஆனந்த் சாரை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அவரை பத்தி சொல்லணும்னா பர்சனலா யாருக்கு நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்க, எங்களுக்கெல்லாம் தெரியாது. அவரை நேர்ல நல்லா பார்த்தேன். மாநிலத்துல பொதுச் செயலாளர் வந்து அவரோட எல்லாமே அவரோட வழிகாட்டி தான். இப்ப அண்ணன் வந்து அவரோட இது பண்ணிதான் பயன் பண்ணார். சம்பத்தண்ணன் அவரு கற்றுக் கொடுத்தத எங்களுக்கு வந்து அண்ணன் கற்றுக் கொடுப்பாரு, அண்ணன் தெரிவி கொடுப்பாரு. அண்ணன் சம்பத்தண்ணே எங்களுக்கு சொல்லுவாரு. அவரு ஒரு ஜாலியான ஆனந்தானு ஒரு ஜாலியான அவரு. ஆமா, எப்பவுமே ஒரு நடந்து போயிட்டு இருக்காரு, ஒரு பையன் கண்ணத்தை பிடிச்சி பட்டம் கொடுக்குற அவர் சிரிச்சுட்டே பேச்சே ஒரு ஜாலியா. எத்தனையோ நிறைய அரசியல்வாதி வந்துட்டு வயசானவங்க கூட தள்ளுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. நம்ம சின்ன கூட்டத்துக்கே நம்ம பிரஷர் ஆகும். அப்போ அவர் எவ்வளவு கூட்டத்தை சந்திக்கிறார், அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு ஜாலியா சிரிச்சு போற ஒரு பையன் வந்து கண்ணத்தை பிடிச்சி பட்டம் கொடுக்க ஃப்ரீயா இருக்கப்போ ஜாலியா இருப்பார். பேச்செல்லாம் நல்லா இருக்கும். என்ன பண்றீங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்க. அதான் அவரு இட்டான்ட்டு வந்து இட்டான்ட்டு போறது. அதான் ஒருத்தங்க சொன்னாங்க பேச்சே நல்லா இருக்கு. ஒருத்தர் இந்த எலெக்ஷன் டைம்ல இவருக்கு கொடுக்க வேண்டிய பதவி என்னன்னா இட்டாண்டு வந்து இட்டாண்டு போற மினிஸ்டரா கொடுங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பண்ண மீமா வந்து நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க. இன்னைக்கு வரைக்கும் மரியாதைக்குரியவர் தான் ஆகணும். எங்க வழி நடத்துறதுதான் சம்பத்தன். அடுத்ததான் கேட்க வந்தேன். சம்பத்தனை பத்தி உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன? இங்க கோயம்புத்தூர்ல வந்து நம்ம ஊர்ல மினிஸ்டர் பொறுப்பு அமைச்சர் அவரு தான். அவரு என்ன மாதிரி செயல்பட்டு இருக்காரு? எப்படி சம்பத்தனை வந்து சாதாரணமா இருந்தவர் தான். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா அவர் ரசிகர் மன்றத்தையே ஒரு அரசியல் மாதிரி தான் இருப்பாரு. அந்த சாப்பாடு கொடுக்கறதும் சரி, ரத்த தானம் பண்றதும் சரி, பொதுமக்களுக்கு உதவி பண்றதும் சரி, எதா இருந்தாலும் அவரோட ஃபர்ஸ்டா இருக்கும். அந்த வண்டி பிடிச்சி இறக்குறது அவர் தான் ஃபர்ஸ்டா இருப்பார். அந்த இடத்துல அது விட்டும் கொடுக்க மாட்டாரு. ஆரம்பத்துல இருந்தே அவரு ஒர்க் அவுட்டர் தான். அவரு தான் மெயின். இங்க எல்லாருமே
அவருக்கு கீழே தான் வர முடியுமா ஐயா? அவருக்கு மேல எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அவரு தான் மெயினான சம்பத்தனை தான் மெயினான ஒரு எல்லா விஷயத்தையும் கொண்டு போவார். இப்போ இன்னொரு கொஸ்டின்னா, இப்போ தளபதி அரசியல்வாதியா இன்னைக்கு தளபதியே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாயிண்ட் விட்டுருங்க. அதான் ஃபர்ஸ்ட் எப்படியோ என்ன பண்ணாலும். தளபதி இல்லாம வேற எந்த அரசியல்வாதியும் ஒரு 3 பேர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேற கட்சி டிவிக்கவே வேண்டாம். வேற கட்சியில இவங்க நல்ல நானும் சொல்றேன், எனக்கு கட்சியே தளபதி வந்து கட்சிக்கு கட்சிக்கே வேண்டீங்க. அப்புறம் இங்க போய் கட்சியில பழைய அவங்க ஆளுங்க அப்போ நான் அந்த மாதிரி காமராஜ ஐயாவை ரொம்ப அந்த மாதிரி தான் கேட்டாங்க. அந்த மாதிரி இப்ப நீங்க அந்த மாதிரி கேட்டீங்கன்னு சொல்லுவேன். நான் இப்ப வர கட்சிக்காரங்களை சொல்றேன். இப்ப நானே எனக்கு காமராஜ் ஐயா ரொம்ப இப்ப நானே கேட்க மாட்டேன். அதனாலதான் காமராஜ் ஐயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை நான் பார்த்தது இல்லை, ஆனா அவர் கேள்விப்பட்டபோது நம்மளுக்கே கையெடுத்து கும்பலாம் மாதிரி எனக்கு ஒரு ஆசை. இன்னும் நான் அவர் நாமத்தை வச்சிருக்கோம், காமராஜர் வச்சிருக்கேன். அந்த காமராஜர் ஐயாவை ஒரு 5 கொள்கை தலைவரும் வச்சிருக்கேன் இதுக்குள்ள. அஞ்சலி அம்மா, அம்பேத்கர், பெரியார், காமராஜ் ஐயா இவங்க. ஆனா இன்னொன்னு என்னன்னா, நிறைய பேர் சொல்றாங்க கொள்கையே தெரியல பசங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த கொள்கைகளை வந்து எப்படி அடுத்து வர எனக்கா இருக்கும், எனக்கும் ஃபுல்லா தெரியும்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அடுத்து வர பசங்களுக்கு எப்படி தெரிய வைக்க போறீங்க? கொள்கை தெரியணுமா இல்ல நல்லது செய்யணுமா? நம்மளுக்கு கொள்கைங்கிறது என்ன? நான் என்ன சொல்றேன், கொள்கை ஓகே தான். இப்ப இவங்களுக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியமா ஏமாற்றக்கூடாதுங்கிறது முதல்ல கத்துக்கலாம். இப்ப உனக்கு என்ன வேலை? நீ ஒரு வார்டுக்குள்ள இருக்க, ஒரு பகுதிக்குள்ள இருக்க, என்ன வேலை? ஏரியா எப்படி நீட்டா வச்சுக்கணும், இந்த இதை எப்படி பண்ணணும், கொள்கை தெரியணும். நீ தெரிஞ்சவங்க இப்ப இங்க இருக்க சில பேருக்கு தெரிஞ்சாலும் சொல்ல தெரியாது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? உடனே அவனுக்கு தெரியாதா, அரசியல் தெரியாதா? அப்படி கிடையாது. நல்லது செய்யறதுக்கு அவனுக்கு என்ன தெரியணுமோ அதுதான் தெரியணும். சில பேர் சில படிச்ச பசங்க தப்புன்னு சொல்லுவாங்க, சில படிக்காதவங்களுக்கு சொல்ல தெரியாது. அவங்களெல்லாம் நம்ம போய் தப்பா எடுத்துக்க முடியுமா? படிச்சவங்க சொல்லி கொடுக்கறதுனால உங்களையுமே நாங்க வர வைக்கணும். நீங்களே போட்டு அவங்களை இழக்கலாம், அவங்களுக்கு எப்படி சொல்லணும்? நம்ம சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? தெரியாதவங்க படிச்சவங்க சொல்லி கொடு, அவங்க சொல்லி அதனால நீ தப்பு கொடு. நீ அவங்களுக்கு தெரியாதவங்க யாருன்னு பார்த்துட்டு நீ கேட்டீங்கன்னா அது என்ன கேள்வியா இருக்கும்? புரியுதுங்களா? ஆனா கடைசி ஒரு 2 கொஸ்டின் தான். கடைசி கொஸ்டின் வந்து என்னன்னா, கடைசி முன்னாடி கொஸ்டின் என்னன்னா, இப்போ அண்ணாமலை சார் வந்து எலெக்ஷன் வந்துட்டாரு. ஃபியூச்சர்ல அவர் வந்து தளபதிக்கு ஒரு போட்டியா இருப்பாரு. சரி, இப்போ அடுத்த தளபதிக்கு வந்து தளபதி வந்து சிஎம் ஆயிட்டாரு ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கப்புறம் தளபதிக்கு ஒரு பெரிய டஃப்பா இருக்கிறது அண்ணாமலை சார்னு நினைக்கிறீங்களா, சீமான் அண்ணான்னு நினைக்கிறீங்களா, இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவருன்னு நினைக்கிறீங்களா? இவங்க தப்பு கொடுக்குற அளவுக்கு இங்க ஒண்ணுமே நடக்காது. ஆமாங்க. ஏன்னா அண்ணாமலையும் ஒரு கரெக்டான பேசுவாரு, தளபதியும் ஒரு கரெக்டாக தான் பேசுவாங்க. அவர் ட்ராக் வேற, இவரு ட்ராக் வேற. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு மரியாதை கூறியவங்க தான். இதுல எந்த மாதிரி இதுல மரியாதை வேற, கட்சி வேற. அவங்கள கொள்கை வேற, நம்ம கொள்கை வேற. புரியுதுங்களா? அந்த மரியாதை இருக்கும். இப்ப மட்டும் இப்ப யாரை பார்த்தா பெரியவங்க இவங்க நம்மள பேசிட்டாங்கிறக்காக நம்ம போய் திட்ட முடியுமா? அந்த மரியாதை இருக்கும்ல, அந்த மரியாதை எப்பவுமே தளபதி கொடுப்பாரு. எதிரியா இருந்தாலும் மதிக்கிறவர் தான் தளபதி. அதுக்கு அடையாளம் தான் அவர் தோத்தவங்களுக்கு எல்லாம் சால்வை கொடுத்தார். புரியுதுங்களா? ஆனா கடைசி ஒரே ஒரு விஷயம், ஆக்சுவலா தளபதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரச்சாரத்துல உங்களுக்கே தெரியும், குழந்தைகளா கூட சொன்னாங்க திமுக வந்து தீய சக்திங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. நம்மளுக்கு வந்து ஒரு தூய சக்தி, நம்ம வந்து நல்லா பண்ணுவோம். இப்ப நிறைய வேற வேற கட்சியில இருக்க தலைவர்கள் வந்து இப்ப சேர்றாங்க. அவங்க மேலேயே நிறைய கேஸ் எல்லாம் இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, நான் ஓப்பன் அவுட்டா சொல்ல வேண்டாம். நிறைய தப்பான ஆட்களை நம்ம பேசினவங்களே இன்னைக்கு வந்து நம்ம கட்சியில சேர்றாங்க. அது எப்படின்னா, இப்ப நம்ம தூய சக்தின்னு சொல்லிட்டு நம்ம அதை பண்ண முடியும். அதுதான் தளபதியே சொல்றாரு. இன்னும் நீங்க கட்சி யாரு வேணா சேரலாம், பொறுப்பு கிடையாது. இன்னொன்னு, நல்லவன் கெட்டவன்லாம் நம்ம பார்க்க முடியாது. அரசியல்ங்கிறது கோயிலுக்கு போறோம், இங்க நல்லவன் மட்டும்தான் உண்மை பேசுறவன் தான் கோயிலுக்கு போகணும், நல்லவன் மட்டும்தான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு இருக்கா? எத்தனை பேர் பொய் சொல்றாங்க, எத்தனை பேர் துரோகம் பண்ணிட்டு போறாங்க. அந்த மாதிரிதான் நீ என்ன வேணா போகலாம். அதாவது அந்த உரிமைக்குரியவரே முடிவெடுக்க முடியாது, தளபதி தான் சொல்லுவார். யாரா இருந்தாலும், எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, நம்ம ஆளுகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் தளபதி கேட்காம நீங்க முடிவு எடுக்க கூடாது. கட்டமைப்பு இங்க அவங்களால பண்ண முடியாது, எல்லாமே தளபதி தான். தளபதி சொல்லுவாரு, நீ எக்ஸ்ட்ரா பிடிங்க தான் அடுத்த நிமிஷமே நசா நசாங்க அதை கிளம்பிட்டுருவாரு.
அதுதான் தளபதியோட பேச்ச. உங்களுக்கு பாத்துருப்பீங்களா? பாத்திருக்கேன். சும்மா நீ நசா நசான்னு ஒரே சென்டர் ஒரே சென்டர் அந்த பேச்சு தனி பேச்சு. அவர் பேர் அதுக்குதான் அவருக்கு சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சரி, அந்த முகமும் சரி, அவருக்கு வச்ச பேரு தங்க தளபதி. இது தங்கம் அப்படிதான் பேசும். அதுதான் அதோட அடையாளம். சார் நான் கடைசி கொஸ்டின் சொல்லிட்டேன். ஆனா எல்லாம் கேட்டோம். முக்கியமான ஒரு பயனுக்கு நம்ம தொகுதி எம்எல்ஏ கனிமொழி அக்கா எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எதுல இன்னும் அப்கிரேட் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்தாங்க. சில இடத்த பட்டாளர் இடத்துல எல்லாம் பார்த்தாங்க. நம்மளுக்கு எம்எல்ஏ ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணாங்க. அக்கா கனிமொழி ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணாங்க. அப்போ அந்த புறம்போக்கு இடத்துல வருது கோப்புரேசி இதெல்லாம் அதை வாங்கி வச்சிருக்கோம். கோப்புரேசி பட்டாளர் அதெல்லாம் வாங்கிட்டு வாங்க, நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம். அங்க போய் கேட்டிருக்காங்க. சில வேலைகள் பண்ணி தராங்க. இப்போ ஒரு சட்டமன்ற கூட்டம்லாம் இருந்தனால அவங்களால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க முடியல. அவங்க கிடைக்க போற டைம்ல வாங்க பேசலாம், எதா இருந்தாலும் கூப்பிடுங்க வரோம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்காங்க. இனி அவங்களோட வேலைப்பாடு வந்து இனி நம்ம அது அவங்க சொன்னாலும் சரி நான் சொன்னாலும் சரி, உள்ளாட்சி எலெக்ஷன் அது வர வரைக்கும் கொஞ்சம் இது பண்ணிருக்கோம். சில கார்பரேஷன் ஆபீசர் எல்லாம் நமக்கு ஒத்துழைக்கிறாங்க. போலீஸ்காரங்களும் சரி அவங்களும் சில ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க மாதிரிதான் பழகுறாங்க. நம்ம நல்லவங்களா இருந்தா எல்லாருமே நல்லவங்க தானே. முதல்ல நம்ம நல்லவங்களா இருக்கணும் இல்ல, அதான முக்கியம். அந்த இடத்துல தான் நம்ம நிக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் நம்ம பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஆக்சுவலா உண்மையிலேயே நான் பேச வரும்போது எப்படி கேட்கலாம், ஒரு 2 கொஸ்டின் கேட்டுட்டு நீங்க எந்த அளவுக்கு பேசுறீங்கன்னு பார்த்து கேட்கணும். உங்களுக்கு நாலேஜ் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய விஷயம் நீங்க பொதுவான விஷயத்த நிறைய சொல்றீங்க. கண்டிப்பா உள்ளாட்சியில் நான் உங்களை எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா நம்ம வரல. அதாவது இப்ப இந்த இடத்துலயும் நான் ஜெயிச்சது கிடையாது. தளபதி தான். அன்னைக்கும் சரி ஓட்டு பண்ணுங்க வேட்பாளர் பார்த்து ஓட்டு போட கிடையாது. தளபதி தான். அதுக்காகவே அந்த ஓட்டு விழுந்தது. அவரோட முகம் தான். நாளைக்கு இங்க எது நடந்தாலும் தளபதிக்காக மட்டுமே நல்லது மட்டும்தான் நடக்கும். நல்லதுக்கு மட்டும்தான் நாம வந்து நிற்போம். சரிங்களா? எதா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எந்த சங்கடமா இருந்தாலும் எங்களை நேரா வந்து சொன்னா அவங்களுக்கான உதவி நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஆக்சுவலா நான் முதல்ல வரும்போது இந்த ஆபீஸ்க்கு வரும்போது ஒருத்தங்க ஹெல்ப் கேட்டுதான் பண்ணிட்டு இருந்தாரு. நான் ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. எழுதிட்டு இருந்தாங்க அவங்க பென்ஷனுக்கோ இருக்கோ அதுதான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கண்டிப்பா ஜேபி பிரகாஷ் வந்து கவுண்டம்பாளைய தொகுதியில வந்துட்டு பதவி செயலாளராக இருக்காரு. நானும் கவுண்டம்பாளைய தொகுதி தான். நம்ம தொகுதியில வந்துட்டு நிறைய உள்ளாட்சி தேர்தலில் வரும்போது அண்ணனுக்கு ஒரு கண்டிப்பா வாய்ப்பு கொடுங்க. எனக்கு பர்சனலா தெரிஞ்சதான் சொல்றேன். நல்ல பர்சன், நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணுவாரு. நீங்க ஏதாவது சொல்றேன்னா? வணக்கம். எல்லாருமே ஆரோக்கியமா இருங்க. நம்மளுக்கு மெயின் வந்து நம்ம தொழில் தான். அந்த தொழிலுக்கான வேலை, அந்த வேலைக்கான கூலி, அதை வச்சு நம்ம எவ்வளவு குடும்பம் நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பா நம்ம இருக்கணும். நம்ம சேஃப்டி நம்மளுக்கு தான் முக்கியம். வர்றவங்க வருவாங்க, செய்வதவங்க செய்வாங்க. நம்ம குடும்பம் நம்ம தான் பார்க்கணும். வணக்கம். தமிழக வெற்றிக்காக. ஓகே, நீங்க வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. ஏதாவது நாங்க தப்பா ஏதாவது மிஸ்டேக்கா பேசியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம். யாரையும் இதை வந்து ஹர்ட் பண்றதுக்கான வீடியோ கிடையாது. நான் வந்து ஜேபி பிரகாஷ் வந்து எனக்கு பர்சனலா தெரிஞ்சதுனால அவர்கிட்ட ஒரு vlog கேட்டு இதை பண்றேன். கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் இதே மாதிரி எல்லா வீடியோக்கும் கொடுத்துட்டுங்க. இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டா ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்யூ.